வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஷார்ட்ஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் ஈஸியாக யார் வேணாலும் வந்து ஷார்ட்ஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. நமக்கு வந்து டோட்டல் லென்த் வேணும், ஹிப்பு, க்ராஷ் வித், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து டோட்டல் லென்த் வந்து நான் 25 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஹிப் வந்து 36 இன்ச்சஸ் ஆக்சுவல் ஹிப் சைஸு. க்ராஷே லென்த் வந்து ஹிப் டிவைடட் பை 3. ஸோ வாட் இஸ் இட், 13 inches வரும். அண்ட் க்ராஷே வித் வந்து 2.5 inches ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், அவ்வளோதான் தேவை. ஸோ ஹிப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இதில் மார்க் பண்ணும்போது என்ன பார்க்கலாம் அப்படின்னா 36 + 4 டிவைடட் பை 4, ஸோ 10 inches வருது. அண்ட் டோட்டல் லென்த்தோட மேலே வந்து நம்ம எலாஸ்டிக்குக்காக 1 inch அதிகம் பண்ணுறோம், கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 inches அதிகம் பண்ணுறோம். ஸோ வந்து 25 inches + 3 inches which is 28 inches. 15 நிமிஷத்தில் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மேலே வந்து 2 inch மார்க் பண்ணிக்கோங்க. 10 inches நம்ம ஹிப் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்லேருந்து 13 inches நம்மளோட க்ராஷ் வரும். பட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் வந்து 2 inches மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 1 inch எலாஸ்டிக் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 1 inch வந்து நம்ம இங்கே கம்மி பண்ணிடலாம். ஸோ நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ 12 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் 2.5 inches எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கர்வ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஆங்கிள் ரவுண்ட் 9 inches வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் எழுதும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணது ஃப்ரண்ட் சைடு, அதை வந்து பேக் போர்ஷனுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். சைட்ஸில் மட்டும் 2.5 inches நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த க்ராஷ் வித் ஏரியாலையும் நீங்கள் 2.5 inches எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சைட்லேருந்து ஆங்கிள் ரவுண்ட் ஏரியாவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிட வேண்டியதான். ஸோ எப்போவுமே நம்மளோட ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நம்ம சென்டரில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 சைட் சீமையும் நம்ம இப்போ தைக்கிற மாதிரி வரும். டோட்டல் 4 pieces. ஃபர்ஸ்ட் க்ராஷ் ஏரியாவில் பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் பேனல்லையும் பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம க்ராஷ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2 ரைட் சைடையும் ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சைட் சீம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பின் பண்ணிக்கலாம். பின் போட்டுட்டு சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் போட்டோன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளோட ஷார்ட்ஸு. பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா பேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பரவாயில்ல. அடுத்து நம்ம ஹிப் பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். ஹிப் பெல்ட்டோட விட்த் வந்து 3.5 inches. லென்த் வந்து நம்ம சுற்றளவு ஷார்ட்ஸோட சுற்றளவை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் இருந்ததுன்னா கடைசியில் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பெல்ட்டை வந்து ரைட் சைட்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 inch கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே பின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நான் கடைசியில் கரெக்டாக மெஷர் பண்ணி அளவு எடுத்து நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெல்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். சைடில் வரும்போது நீங்கள் மெஷின்லேருந்து எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ராவை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிட்டு திரும்ப மெஷினில் எடுத்துகிட்டு போய் அந்த சைடை மட்டும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த 2 சீமையும் நல்லா விரித்து அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுருங்க. அடுத்து இன்னொரு எட்ஜை வந்து நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 inchக்கு ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிடலாம். இதுதான் கேசிங் நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கு. இப்போ இது மேலேயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நடுவில் மட்டும் 2 inchக்கு கேப் கொடுக்க போகிறோம். அது வழியாக தான் எலாஸ்டிக்கை அட்டாச் பண்ண முடியும். நம்ம கேசிங் ஸ்டிச் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வரும் கொஞ்சம் கிளாத்து. அதை வந்து லைட்டாக பிஞ்ச் பண்ணி ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணி அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஒரு 2 inch கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். கேசிங் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னர் லெக்குக்கு வரலாம். இன்னர் லெக் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த க்ராஷை மேட்ச் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் பல்கியாக இருந்தால் அதை லைட்டாக எக்ஸ்ட்ராவை நம்ம ஸ்டிச் பண்ணலாம்.
இன்னர் லெக் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் ஃபோல்ட் பண்ண வேண்டியது இந்த 4 ஏரியாஸ், இந்த 2 சென்டர் ஏரியாவில் தான். இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணும்போது உள்ளே வந்து இந்த எலாஸ்டிக் ஃப்ளிப் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி ஏரோ மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம சேஃப்டிக்குனால நீங்கள் இன்சர்ட் பண்ணுறோங்க. ஸோ இப்போ நம்ம எலாஸ்டிக் உள்ளேருந்து வெளியில் வரும்போது அதே டைரெக்ஷனில் தான் வரணும். ஸோ இப்படி நம்ம கொடுத்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த எலாஸ்டிக் வந்து இப்படி திரும்பக்கூடாது, ஃப்ளிப் ஆகாமல் இதே ஏரோ வந்து இங்கே நீங்கள் இப்படி வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம் டெம்பரவரியாக. இப்போ நம்ம வந்து இந்த எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி ஸ்டெப். ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக் வந்து எத்தனை இன்ச்சஸ் வேணும் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? உங்களோட இடுப்பு சுற்றளவு ஆக்சுவல் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 3 inches மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேப்பில் இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஷார்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்க ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்களும் யாருக்கு வேணாலும் இதை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தமிழ் இருக்கும் வரை உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு இருக்கட்டும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.